நான் அவர்களை அழிப்பதே அன்றி மன்னிப்பதுமில்லை, தப்ப விடுவதுமில்லை, இறங்குவதுமில்லை என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்று சொல்லுகிறார். அப்படினால தப்ப விட மாட்டேன், பாவம் செய்துட்டு தப்ப விட மாட்டேன், உன்னை அழிப்பேன், இறங்கி அடிப்பேன் தான் சொல்லுகிறாரு. இல்லையா? அவே பாவத்துக்கு தக்கதான தண்டனை அவரவருக்கு வரும். யார் யார் என்ன பாவம் செஞ்சாங்களோ, இப்போ அப்பா பாவம் செஞ்சா மகனை தூக்கி ஜெயில போட முடியுமா? முடியாது. மகனுக்கு தான் தண்டனை. பூர்வகால ஜென்ம பாவம் தான் பிள்ளைக்கு வரும், 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் வரும். ஹல்லேலூயா. ஒரு சும்மா கையை தட்டலாம். ஹல்லேலூயா. எங்களுடைய எஸ்டேட்டில் என்னுடைய அப்பா ரப்பர் மரங்களை வெட்டினார். அது புறம்போக்கு மரம். ஏனால் எங்களுடைய எஸ்டேட்டில் பெரும்பகுதி புறம்போக்கு தான் உண்டு. பெரும்பகுதி. அதில் ஒரு பகுதியில் அவர் நட்டார், அவர் வளர்த்தார், அவர் வெட்டினார். காவல்துறை வந்தது, தாசில்தார் வந்தார், ஒரு பெரிய பெனால்ட்டியை போட்டு விட்டாங்க. சிறிது காலம் அந்த பெனால்ட்டி கட்டப்படவில்லை. கட்ட விடாமல் தடுத்தது நான் தான். ஏனென்றால் அன்று நான் ஒரு பத்திரிகை ஆசிரியர். நம்ம விதைச்சோம், நம்ம நட்டோம், நம்ம வளர்த்தனோம், நம்ம அறுத்தோம், நம்ம ஏன் கட்ட போகிறோம்? கட்டக்கூடாது. தடுத்து நிறுத்தப்பட்டது. திடீரென்று என் தகப்பனார் இறந்து போனார். சுமார் 7 வருடங்களுக்கு பிறகு புதிய ஒரு தௌசிலர் வந்தார். பழைய ஃபைல் புரட்டப்பட்டது. இப்போ ஜோசப் நாடார் பேரில் இப்படி ஒரு வழக்கு இருக்கிறது, இவ்வளவு ரூபாய் பெனால்ட்டி விதிக்கப்பட்டும் கட்டப்படாமல் இருக்கிறார், அவரை கூட்டிகிட்டு வாங்க, இல்லை என்றால் காவல்துறையில் புகார் கொடுங்க என்று உத்தரவிடப்பட்டு அந்த அதிகார வர்க்கம் என்னை தேடி வந்தது. என்னை ரோட்டில் வைத்து கண்டு விட்டார்கள். என்னை நிறுத்தினார்கள். உன் அப்பா எங்கே? நான் சொன்னேன், அவர் இருக்கிற இடத்துல பத்திரமா இருக்கிறார், கையை தட்டுங்க. அது பெனால்ட்டி உடனே கேட்ட வேண்டும், அவர்கிட்டயே கேளுங்க, ஏன் என்கிட்ட கேட்குறீங்க? அவர் எங்கே இருக்கிறார்? இருக்கிற இடத்துல பத்திரமா இருக்கிறார், கையை தட்டுங்க. செத்து போனது அவருக்கு தெரியாது அல்லவா? நான் குண்டக்க மண்டக்கான்னு பதில் கொடுக்கிறது அது பத்திரிகை துறை. பணத்தை கேட்டு அப்படியே வழக்கு பதிவு செய்வோம். சரியாக செய்யுங்க. கடமை செய்வதற்கு யார் தடுத்தது? சரியாக செய்யுங்க, செஞ்சிருவோம். அது செய்யத்தானே நான் சொன்னேன். வண்டி வீட்டிற்கு சென்று விட்டது. நான் இதே கட்டத்துக்கு முன்னாடி தான் நிற்கிறேன். அப்போ முன்னாடி பத்திரிகை அலுவலகம். வண்டி போய் ரொட்டின் அடித்து திரும்ப வந்து விட்டது. அங்கே வீடு பூட்டப்பட்டிருக்கிறது. எங்கே அப்பா? கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டியது வரும். எஃப்ஐஆர் போடுங்க, அரெஸ்ட் பண்ணுங்க, உள்ள தள்ளுங்க. ஏன் சார் என்ன போட்டு உத்தரவுப்படுத்துறீங்க? எஃப்ஐஆர் போட்டுருவோம். மறுட்டு அவங்களுக்கு பணம் வாங்குற குறிக்கோளில் தான் வந்தாங்க. எஃப்ஐஆர் போட்டுருவோம், எஃப்ஐஆர் போட்டுருவோம். போட்டுருங்க சார், அவர் பரலோகத்தில் இருக்காரு, இல்லைன்னா நரகத்தில் இருப்பார். ஒன்னி நரகத்தில் போய் எஃப்ஐஆர் போடுங்க, இல்லைன்னா பரலோகத்தில் எஃப்ஐஆர் போடுங்க, என்ன விட்டுருங்க. அவங்களுக்கு தூக்கி வாரிப்பட்டது. அப்போது உன் அப்பா இங்கே உயிரோடு இல்லையா? செத்தே 7 வருஷம் மேலே ஆச்சு. 7 வருஷம் வரை பயலை பிடிங்கிட்டு இங்கே வந்து இன்னும் அந்த பெனால்ட்டி எங்கிட்ட கேட்க நினச்சா நடக்காது. யார் கிரைம்? என் பேரில் எஃப்ஐஆர் இல்லையே, என் பேரில் பெனால்ட்டி இல்லையே, கிரைம் செய்தது அவரு. அவரே எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணுங்க. ஆனால் என் கையால் வாங்கின பணத்தை நீங்கள் திரும்ப தரணும். உங்கள் முன்னார் அதிகாரிகள் பில்லு போடாமல் கொஞ்சம் பணத்தை வாங்கினாங்க. நான் கேட்டே வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் எல்லா காசையும் ஒன்று விடாமல் வசூல் பண்ணி விட்டேன். அந்த வழக்கு நிர்மூலமாக்கப்பட்டது. ஏண்டா காம்பவுண்டிங் கேஸ் 3 வருடத்திற்கு பிறகு வசூலிக்கும் அதிகாரம் இல்லை. அந்த சட்டமே செத்து போச்சு. நீ 7 வருஷம் தாண்டி ஃபைலை தூக்கிட்டு செத்து போன தவப்பு மேலே கேஸ் போட வர முடியுமா? இல்லை என் மேலே போட முடியுமா? முடியாது. எதை சொல்லுற? அப்பம் பாவஞ்சதை அப்போ நடமுடிச்சு, பிள்ளை பாவஞ்சதை நீ பிள்ளைக்கே தண்டனை. அதான் சொல்ல, பிதாக்களையும் பிள்ளைகளையும் மோத விடுவேன், ஒருவர் மோத விடுவேன், கணவன் மனைவி மோத விடுவேன் என்றால் சாபம் பாவம் 2 மதிலாக நிற்கும் பிரமாணம் இல்லை. வேத வசனத்துக்கு செவி கொடுத்திருந்தால் தேவ அன்பை பிரமாணம். அந்த அன்பு இல்லாவிட்டால் கணவன் மனைவிக்குள்ள சண்டை ஓயாது. அந்த கிறிஸ்து தீக்குளுத்தி போட்டுக்கிட்டே இருப்பான், ஒரு நாளும் தீராது. ஒரு சம கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. நான் உங்களை கேட்குறேன் 2 பேரையும், வாரத்துக்கு 7 நாள் எத்தனை நாள் சண்டை போடுவியா? சொல்லுங்க பிரதர். அப்பப்போ நடக்குமா?
அடிக்கடி நடக்குமா? எப்போதும் நடக்கும். ஆனால் வாரத்துக்கு ஒரு சண்டையாக நடக்குமா? மாதத்துக்கு ஒரு தடவை. திட்டம் போட்டு தான் சண்டை வைக்கிறீங்களோ? இப்போ பிரமாணம் காக்கப்படவில்லை, அங்கே விழுந்து போகிறது. அவர் என்ன சொல்றார்? பரலோகத்தினுடைய மெய்யான பிரமாணமே அன்பு. அதை ஒருவருக்கொருவர் வெளிப்படுத்தினால் அங்கே சண்டைக்கு இடமில்லை, சாவுக்கு இடமில்லை, பாவத்துக்கு இடமில்லை, பிரிவினைக்கு இடமில்லை, சாத்தானுக்கு இடமில்லை, அந்தி கிறிஸ்து இடமில்லை. அந்தி கிறிஸ்து வந்தா சண்டையை தவிர வேறு ஒன்றும் இல்லை. உற்சவ கையை தட்டலாம். அல்லேலூயா. ஆக வேத வசனத்திற்கு செவி கொடுத்து எப்பொழுதும் பரிசுத்தத்தோடு வாழ வேண்டும், பரிசுத்தத்தோடு தேவனை தேட வேண்டும். அல்லேலூயா. பிரமாணத்தோடு தான் தேவனை தேட வேண்டும். அல்லேலூயா. வாசிப்போ யோபு 31:3. என் நியாயங்களை கேளும், என் வார்த்தைகளுக்கெல்லாம் செவிகொடும். அல்லேலூயா. தொடர்ந்து அடுத்த வசனம் கூட வாடி. இதோ என் வாயை இப்போது திறந்தேன், என் வாயில் இருக்கிற நாவானது பேசும், என் வார்த்தைகள் என் இருதயத்திற்கு ஒத்து போயிருக்கும், உண்மையாயிருக்கும். நான் அறிந்ததை என் உதடுகள் சுத்தமாய் வசனிக்கும், சொல்லும். உற்சவமா கையை தட்டலாம். அல்லேலூயா. வேத வசனத்தை தேவன் தரும்போது சுத்தமாய் உங்களுக்கு வரும். அதை கேட்டு நடக்கணும். நான் வாயை திறக்கிறேன், நீங்கள் காதை வைக்கிறீங்க. ரெண்டு காது எதுக்கு வச்சிருக்கீங்க? ஒரு காது போதாதா? ஏன் சிஸ்டர், தேவன் ரெண்டு காது படைச்சாரு. எப்படி? இது கேட்கறதுக்கு அது விடுறதுக்கா? ரெண்டு காது எதுக்கு வச்சிருக்காரு ஆண்டவர்? கெட்டதை இந்த காதில் எப்படி விடணும்? அப்போ நல்லதை எப்படி விடுவ? நல்லதை விடக்கூடாதா? அப்போ ஒரு காது வழி கேட்டு இன்னொரு காது வழி கெட்டதை விட வேண்டும். அப்போ நல்லதை என்ன பண்ணுவீங்க? அப்போ ஒரு காதை அடைக்கணும்ல, ஒரு காதை அடைச்சி வைக்கணும். அப்போ தான் நல்லது வந்து உள்ள ஸ்டாக்கு நிற்கும். இப்போ சிமெண்ட் போட்டு அடைச்சிடுவோம் இல்லையா? அப்படி தானே? ஏன் தேவன் ரெண்டு காது படைத்தார்? ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், விரியன் பாம்பு கூட்டிகளேன்னு சொன்னார். செவி உள்ளவன் கேட்க கடவன். ரெண்டு செவி வச்சிருக்காருல்ல. ஒரு செவினாலும் உனக்கு கேட்க முடியல, ரெண்டு செவி வச்சு கேட்குறியே. ஒரு காது அடைத்தால் சத்தம் சரியாக வராது. ரெண்டு காது திறந்திருந்தால் தான் எக்கால சத்தம். ரெண்டு காதோடு அப்படியே இறங்கி உள்ளத்துக்குள்ளே புகுந்து ரத்தத்துக்குள்ளே பாய்ந்து வல்லமையாய் பிரகாசித்து நல்லதை வசனிக்கணும். அதுதான் ரெண்டு காது வச்சிருக்காரு. ஒரு காது போதாதான்? அதுவும் கேட்குமே. ஏன் ரெண்டு காது வச்சார்? ஏன் ஒரு கண்ணு இருந்தால் போதும்ல? ஒரு கண்ணும் ஒரு காதும் இருந்தால் என்ன ஆகும்? ஒரு மூஞ்சி எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் பிரதர்? நல்ல பேய் மூஞ்சி மாதிரி இருக்கும். ஒரு காதையும் ஒரு கண்ணையும் போனால் ஒற்றைக்கண் பிசாசு. அதுக்கு பேர் என்ன? ஒற்றைக்கண் பேய். பேய்க்கு எத்தனை கண்ணு இருக்கும்? ரெண்டு கண்ணும் போயிடும். பேய்க்கு ரெண்டு கண்ணும் போயிடும். ஏன்னா அது குழி விழுந்த கண்களாக இருக்குமே தவிர, நீண்ட கோரை பற்களுடைய முகமாக இருக்குமே தவிர மாமிச முகம் இருக்காது. கண்டாலே பயம். அப்போ உங்களுக்கு ஒரு கண்ணை பிடுங்கி ஒரு காதையும் அறுத்தெடுத்தால் என்ன ஆகும்? மூஞ்சி வேறு மாதிரி போயிடும் இல்லையா? அழகு போயிடும். தேவன் அப்படி செய்ய வைக்காதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். அல்லேலூயா. அழகாக உங்களை படைத்திருப்பது எதற்கு? திருவசனத்தை கேட்டு அதன்படி நடப்பதற்கு. இல்லைன்னா காதையும் மூக்கையும் அறுத்துருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வசனத்தின்படி கேட்டு
உணர்ந்து இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்பதற்கு நீங்கள் ஆயத்தம் பட வேண்டும். உங்களுக்குள்ளே அந்தி கிறிஸ்து இருப்பான், ஊழியக்காரர்களுக்குள்ளே அந்தி கிறிஸ்து இருப்பான். அவனுடைய செயல்பாட்டை கேட்டு நடப்பீர்களானால் பரலோகம் உங்களுக்கு பொய்யாக போயிடும். ஆனால் மெய்யை தேடினால் தேவபலன் உங்களுக்குள்ள இறங்க சகல அதிசயத்தையும் ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. ஆமோஸ் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிப்போம். ஆமோஸ் 7:4. கர்த்தராகிய தேவன் எனக்கு காண்பித்ததாவது, இதோ அக்கினியினாலே நியாயம் விசாரிப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அது மகா ஆழியை பட்சித்தது, அது ஒரு பங்கை பட்சித்து தீர்த்தது. மகா பரிசுத்த தேவன் சொல்லுகிற காரியம், அக்கினியினால் உங்கள் பாவங்களை விசாரிப்பேன், அது உங்களை பட்சிக்கும். இன்னைக்கு உங்கள் வீடுகளில் எவ்வளோ பிரச்சனை இருக்கு, அக்கினிக்கு ஒப்பான பிரச்சனைகள் இருக்கிறது இல்லையா? ஒன்று கடன், கடன் நெருப்பு, அது நம்மளை பட்சித்து கொண்டே இருக்கிறது, கொன்று கொண்டே இருக்கிறது, அவமானப்படுத்தி கொண்டு இருக்கிறது, நிந்தைகளை கொண்டு வருகிறது, உபத்திரங்களை கொண்டு வருகிறது, வாழ விடாமல் தடுக்கிறது, சாபக்கதுவான வழிகளை ஆயத்தப்படுத்துகிறது. இதுவும் ஒரு அக்கினி பரீட்சை. தேவன் வசனத்தினாலும் அக்கினினாலும் தான் நம்முடைய பாவங்களை விசாரிப்பார். அல்லேலூயா. அதுக்கு அக்கினியை கொளுத்துவேன்னு சொல்லுவார். நெருப்பை கொளுத்தி உங்கள் உடம்புல போட மாட்டார், பிரச்சனைகளை கொளுத்தி உங்கள் உடம்புல போடுவார். அது கிரியை செய்யும். அப்போ வாழ்வா சாவா என்று போராட வேண்டிய கட்டாயம் வரும். அப்பொழுது கூட நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டால் அவர் அந்த சோதனையிலிருந்து விடுவிக்க அவர் வல்லவர் என்பதனை உற்சாகமாக கையை தட்டி வெளிப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். எத்தனையோ இடர் சேர்ந்தாலோ அத்தனையோ அந்தி சந்தி மதியான அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிப்போம். எரேமியா 16ஆம் அதிகாரம் 21வது வசனம். எரேமியா 16:21. ஆதலால் இப்போதே அவர்களுக்கு நான் தெரிய பண்ணுவேன், என் கரத்தையும் என் பலத்தையுமே அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன். என் நாமம் யெகோவா என்று அறிக்கும்படி இந்த தேசத்திற்கு, இந்த ராஜ்யத்திற்கு உங்களுக்கு அவருடைய வலது கரத்தையும் அவருடைய பலத்தையும் அவர் இன்னார் என்று அறிந்து கொள்ளும்படியாய் உலகத்துக்கு வெளிப்பட போகிறார். உலக அழிவுகள் மூலம்தான் அவருடைய வெளிப்பாட்டினுடைய முதல் தளம். அல்லேலூயா. அடுத்தபடியாக எரேமியா 16:18 வாசிப்போம். சேம் சாப்டர் 18வது வசனம். முதலாவது அவர்களுடைய அக்கிரமத்திற்கும் அவருடைய பாவத்திற்கும் இரட்டிப்பாய் நீதியை சரி கட்டுவேன். அவர்கள் என் தேசத்தை தீட்டுப்படுத்தினார்கள், என்னுடைய சுதந்திரத்தை சீ என்று அருவருத்தார்கள், தங்களுடைய காரியங்கள் நாற்றத்தினால் விக்கிரங்களை செபித்தார்கள், விக்கிரங்களாலே தேசத்தை நிரப்பினார்கள். அல்லேலூயா. அவனுடைய அக்கிரமங்கள் அவன் தலையிலே சுமரும்.
அல்லேலூயா. அதை தீட்டுப்படுத்தினார்கள். தேவர்களை தொழுது கொண்டு என்னுடைய சுதந்திரத்தை சீ என்று அருவருத்து விக்கிரகங்களுக்கு பலியிட்டார்கள். படித்தவன் வரைக்கும் என்னையும் சேர்த்துன்னு சொல்கிறேன். நான் பிஏ படிக்கும்போது குறி கேட்க போகிறதில்ல, நாம் இல்லை. எங்கள் எலிக்கிட்டையும் போய் கேட்டிருக்கேன். எலி குறி கேட்குமா? குறி சொல்லுமா? எலி குறி சொல்லுமா? எங்கே நம்ம ஊரில் எலி வராது. ஆனால் சென்னை பட்டணத்தில் ஆங்காங்கே எலிகள் உண்டு. எலிகளையும் பிடிச்சி வச்சுட்டு ஒரு வெள்ளை எலி வச்சுட்டு ஒரு துண்டு எடுத்து தானே கேட்கும். அது ஒரு துண்டு எடுத்து கொடுக்கும். உடாமல் சொல்லுவான், உனக்கு 2 பவுண்டு ஆடி நில்லுவான். அப்போ நமக்கு சந்தோஷம் உண்டாகும். அவள் கொஞ்சம் குறி அவன் டெக்னிக்கலை தான் அடிப்பான். ஒரு பெண்ணை வச்சு சொன்னால் தான் அவன் நம்புவான். அடுத்து உனக்கு வானத்திலிருந்து ஆசீர்வாதம் வருதுன்னு